மண் மெதுவாக விழுகிறது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் என்று யாரோ அழுகிறார்கள். ஆனால் அவன் கேட்கவில்லை. அவன் இப்போது கப்ரின் முள்ளே, தனியாக, இருட்டு, முழு இருட்டு, மனதை நெருக்கும் அமைதி. திடீரென அவன் கண்கள் திறக்கிறது. நான் எங்கே? சுற்றி முழு இருள். கைகள் நகராது, உடல் கனமாகிறது. அவன் கத்த முயற்சிக்கிறான், ஆனால் சத்தம் வரவில்லை. திடீரென பெரிய சத்தம். இரு பயங்கர உருவங்கள், முன்கர், நகீர். அவர்கள் கேட்கிறார்கள், மன் ரப்புக், உன் இறைவன் யார்? அவன் வாயை திறக்கிறான், ஆனால் நாவு சிக்கிக் கொள்கிறது. நமாஸ் மறந்த இரவுகள், தௌபா செய்யாத நாட்கள், அல்லாஹுவை தள்ளிப்போட்ட வாழ்க்கை, அனைத்தும் நினைவுக்கு வருகிறது. கப்ரு சுருங்க ஆரம்பிக்கிறது. மண்ணின் அழுத்தம், எலும்புகள் சத்தம். அவன் அலறுகிறான், யா அல்லாஹ், ஒரு வாய்ப்பு. ஆனால் இந்த உலகம் முடிந்தது. அந்த மனிதன் நேற்று வரை நம்மைப் போலவே இருந்தான். சிரித்தான், பாவம் செய்தான், இன்னும் நேரம் இருக்கிறது என்றான். இன்று அவன் கப்ரில். சகோதரா, கப்ரு ஒரு கதை அல்ல, அது நிச்சயமான உண்மை. மரணம் திடீரென வரும். ஆனால் கப்ரின் வாழ்க்கை நம் இன்று செய்த செயலால் தீர்மானிக்கப்படும். இன்றே திரும்பு, இன்றே தௌபா செய், நமாஸ் காப்பாற்று. ஏனெனில் ஒரு நாள் இந்த இருள் உனக்காக காத்திருக்கிறது.